தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், பிரியமானவர்களே, நம்மை சுற்றி பொல்லாங்கான் பிசாசண்டி கிரியைகள், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், இப்படி நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள், கண்ணிகள், வலைகள் காணப்படுகின்றன. இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் இத்தகைய வலைகளை, இத்தகைய தீங்கை நாம் மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் கர்த்தர் கூறுகின்றார், உன் கண்கள் எப்பொழுதும் என்னை மட்டுமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும், உலகத்தை நோக்கக்கூடாது, உற்றார் உறவினர்களை நோக்கக்கூடாது, என்னை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். அப்படி நீ என்னை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது, உன் கண்கள் என்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நான் இத்தகைய எல்லா தீமைக்கும், எல்லா வலைகளுக்கும், எல்லா சதி மோசங்களுக்கும் நீக்கி உன்னையும் உன் சந்ததியும் பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை மட்டுமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். வேறு யாரையும் நோக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அவர்கள் அங்கு செல்கின்றார்கள், இவர்கள் இங்கு செல்கின்றார்கள், இதனால் தான் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நாம் உலக பிரகாரமான அந்த மனிதர்களை பார்த்தோம் என்றால் தற்பொழுது அவர்கள் நன்றாய் இருந்தது போல் தெரியும். ஆனால் சடுதியில் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தரை மட்டுமே நோக்கி அவர் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெற்றுவிட்டோம் என்றால் என்றும் அவருடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு நம்மையும் நம் சந்ததியும் சூழ இருக்கும். எந்த சக்தியும் நம்மை அழிக்க முடியாது, நமக்குடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்போம். ஆகவே கர்த்தரை மட்டுமே இன்றிலிருந்து உங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றிலிருந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிறைவேற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா, எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அப்பா, எங்களை சுற்றி எவ்வளோ ஆபத்துகள், நெருக்கடிகள், பிசாசின் கிரியைகள், பொல்லாத மனிதர்களின் சதி மோசங்கள், இவை எங்களை சுற்றி வலையாக காணப்படும் பொழுது, நாங்கள் உம்மை மட்டுமே நோக்கும் பொழுது நீர் எங்களையும் எங்கள் சந்ததியும் அந்த வலைகளுக்கு, அந்த தீங்குகளுக்கு, அந்த ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாப்பேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து எங்கள் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கும் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கின்றோம். எங்கள் வாக்கை ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்கள் சந்ததியும் எல்லா தீமைக்கும், ஆபத்துகளுக்கும், வலைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.